நிலக்காகிது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாகிது காமன் விடும் வானம் தூக்கம் வல்லமாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச கோட்டை பாட்ட பாடுங்கய்யா. ஏண்டா உங்களுக்கு இதுக்கெல்லாமா சுச்சு செஞ்சாங்க பாடணும்னா எல்லாமே பாடுறது சுவிட்ச் போடுறதுக்கு பாடுறேன் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு பாடுறேன். அடிக்குது கொள்ளிரு துடிக்குது தள்ளிரு முல்லை பாங்குடி கொம்பை கொம்பை பாலவும் அன்பை தேடுது கட்டழகு நீரா கட்டி கொள்ளு ஜோரா கிட்டவும் நீ என்னடா பொம்மையை நாய் மாதிரி உட்காந்துருக்கியா? அத்தாடி அத்தா அதை பார்த்து நான் பயந்துட்டா. ஹலோ மேடம் சூப்பர் பேர்ரா. மேலே தம்பி மாப்பிள்ள எப்படி இந்த தொழில் ஆரம்பிச்ச? பொம்பளை பிள்ளைய ரோட்ல விட்டு ஆட விடுற. ஹலோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நல்லா பார்க்கும்போதே தெரியுது. என்ன இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க? திருநாவலூர் கே முத்துராமலிங்கம் இங்க டான்சராக நடிக்கும் அன்பு சகோதரி ராணிஸ்ரீ அவர்களை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பளித்துள்ளார்கள். சொல்லும்போது உனக்கு அழுக வருமே? என்னது சகோதரி சொல்லும்போது கோபம் வருது. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்கல. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. சகோதரின்னா நான் உன்னையே சொல்லல, அவங்க உன்னை எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க எழுதி கொடுத்துருக்காங்களா? அதை படிச்சிருக்காப்லையா மச்சான்? அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அன்பளிப்பு கொடுத்த அன்பு மச்சானுக்கு நன்றி. ஏய் யாருக்கு யாரியா மச்சான்? ஆமா உனக்கு அண்ணன் மச்சான். எனக்கு அண்ணே, உனக்கு மச்சான். பிரபனே உனக்கு என்ன வேணும்? சகல. எனக்கு சகல. ஹலோ மேடம். என்ன மேடம் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பாக்க பல்கா இருக்கீங்க? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆபரேஷன் பண்ணலையோ? என்ன இப்படி இருக்கீங்க? பொந்துக்குள்ள விட பாக்குறேன். ஏமா வெட்டி கிழிச்சா போடா வெண்ணே. ஏய் வேணாம் வெண்ணையா? ஆமா. மரியாதை பேசு. என்ன போடா வெண்ணேங்கற? நீ நில்லு. இல்ல நான் நிப்பாட்ற அளவுக்கு நீ சொல்றத கேளு. ஒரு பம்புல போடா வெண்ணேங்குது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் மனுஷனா நீ சோத்த திங்கற சோத்த விட்டு சுண்ணாம்பையா திங்கற? எரும மாடு எரும மாடா. கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேச தெரியுதா? வந்தவன கட்டி பிடிக்கிற மூஞ்ச விழுந்து நக்கற. ஏண்டா வெட்டி புண்ணாக்கு. இந்த பாரு. ஏண்டா அப்பள பண்ணிட்டு இருக்க. தம்பி அர்ரா அர்ரா தம்பி அர்ரா நல்லா அர்ரா குத்ரா தம்பி அர்ரா விடாதடா புர்ரா அந்த இலக்கல புர்ரா அர்ரா தம்பி அர்ரா ஏத்ரா அர்ரா குத்ரா சிங்கம் சாஞ்சிருச்சு. புர்ரா குத்ரா அதே இலக்கல புர்ரா புடிடா. என்னடா அழுகுற? புடிடா. ஐயோ போச்சே ஐயோ போச்சே. எனக்கு பிடிச்சிச்சு உனக்கு அடிச்சு வச்சிரும் பாத்துக்க. இந்த பாரு புப்படாது பொம்பளை ரவுடியாடாது. என்ன நினைச்சிருக்க? லூசு பையல ஒரு பொம்பளை புள்ள குஞ்ச பிடிச்சி தள்ளுது, நீ பதிலுக்கு நெஞ்ச பிடிச்சி தள்ளுறா. உன் பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். உன் பேச்ச கேட்டு நான் நெஞ்ச பிடிச்சி தள்ளணும். சங்கத்துல இதான் சாக்கரி எனக்கு 50,000 அவதாரம் போடணுமா தம்பி? சங்க வளர்ச்சி நிதி தம்பி. நான் லூசு போய் கிறுக்கு போற கட்டுறதுக்கு இதுக்கு 1 லட்சம் போட்டாலும் கட்டலாம். தம்பி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? தம்பி நான் கேக்குறேன். 1 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஏசி ரூமா போட்டு கொடுத்துக்க. அது தூக்கிருவியா? நீ வேற இந்த வரமா இங்க நான் செஞ்சிருவேன் பாத்துக்க. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. அண்ணே நீ என்னைய பத்தி பேச சொல்லுனே. அண்ணே தங்கச்சியை பத்தி சொல்லு. நீ செவனேன்றடா என் தங்கச்சி செஞ்சிரும். அட யாரா செய்வனே செஞ்சிரும். இந்த வரமா பொம்பளை புள்ள மரியாதை கொடுத்து நடந்து. ஒரு ஆம்பளை புள்ள கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசு. ஓ சௌரியத்துக்கு பேசுங்க. அடிச்சு பொம்பளை பேத்து பிரேம் பேத்து. கிழிச்சு போட்டு பேரு. நல்லா கிழிச்சு அங்கிட்டு பாத்து இங்கிட்டு பாத்து. கிண்டி கிளகறது கிளக்க போ நரம்படுத்து சண்டி வச்சு. வாச்சு இப்படி பேரே பாத்து. தேவலாம பேசுங்க. சத்தர கட்ட வெச்சு போச்சு கொல்கட்டடா. அடியா மஜர் அர்ரா குத்ரா புரா. நீ அந்த புள்ளைய சொல்லி கொடுத்துட்டு இருக்க.
அதான் நீ சொல்ல அந்த பிள்ளை தான் செய்யுது, நான் ஒன்றும் செய்யல. இந்த பாரு வாடா சண்டைக்கு வாடா, வாடா சண்டைக்கு வாடா, வாடா வாடா சண்டைக்கு வாடா. இன்னைக்கு சனிக்கிழமை நான் பொம்பளைகிட்ட சண்டைக்கு போறது இல்ல. பொம்பளைகிட்ட சண்டைக்கு போனா என் வீரத்துக்கு அசிங்க. 10 ஆம்பளை வர சொல்லு, நின்ன இடத்துல அடிப்பேன். என்ன மூத்தரா வேற என்ன, அதை மட்டும் தான் செய்ய முடியும். நான் படுப்பேன் தான் கொலையே, தெரியுமா? என்ன பக்கத்தை எப்படி என்னடா காணா? பொம்பளை பிள்ளை ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? நாங்கள் இந்த நாட்டில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்க தெரியுமா? எப்படி? ஏமா இது என்ன நாடு? நம்ம அரசாங்கத்தில் எவ்வளோ உங்களுக்கு உதவி செய்கிறாங்கம்மா. இந்த ரேஷன் கார்டில் குடும்ப தலைவன் ஆண்கள் போட்டா எங்களோட போட்டோ இருந்துச்சு, அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின் உங்க போட்டோ வச்சிருக்காங்க. என் போட்டோ வச்சவனதான் விளங்குது. என் வீட்லயே வைக்க மாட்டேங்கிறாங்க. சத்தியமாடா, ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய், 2 கிலோ சீனி, 5 கிலோ கோதுமை கொடுத்தாங்க. முதேவி உங்க போட்டா வச்சா 200 மில்லி மண்ணு வர மாட்டேங்குது. அதுவும் நாங்கள் ஒரு நாள் வாங்க போகலாம், அடுத்த நாள் வேற யாரும் வாங்கிட்டு போறாங்க, மறு மாசம் வரைக்கும் காத்து வைக்கிற மாதிரி இருக்கு. ஏய் அப்படி பேசாதயா, பேச்சா போட்டுமா? நாங்க எவ்வளவு பேசி இருக்காத, தேவலாம அனாவசியமா பேசிக்கிட்டு அடிச்சு முஞ்சி போல பேத்து பிரேம் பேத்து அடிச்சு ஆப்பால் போட்டு போயிருவேன், புட்டிச்சு புட்ட வச்சுட்டு போயிருவேன். பாத்துக்க புட்ட வச்சு நீ வாயில வச்சு அமிச்சிட்ட, வாயில வச்சு அமிக்க வேண்டியதானே. இவ்வளவு பேசுறியே, பேசிருக்கா நீ இருக்கேல்ல ஒரு பொம்பளை பிள்ளை தானே, ஆமா, நீ ஒரு குழந்தை பெத்துக்கிற தாய் வேற, நீ குழந்தைய பெத்துக்கிட்டா இந்த அரசாங்கத்துல உனக்கு 22,000 கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், புள்ள பெத்த உனக்கு 22,000 கொடுக்கும்போது புள்ள கொடுத்த எனக்கு 2,000 கொடுத்தா குறைச்சு வருமா? ஏ தமிழே, உனக்கு விஷயம் தெரியாதா? ஐயோ இங்க வா, நாளை கொண்டு போய் நான் உன்னை சேர்க்கிறேன். கவர்மெண்ட்ல இருந்து 3000 ரூபாய் பணம், 1 கிலோ ஆப்பிள், ஆரஞ்சு, ஆலிக்ஸ், புது வேட்டி முத கொண்டு கட்டி விடுறாங்க. கிறுக்கிச்சிருக்கே, அது எதுக்கு? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பக்காரத்துல கூட அந்த ஆப்பிள் ஆரஞ்சு ஏன் ரத்தம் ஊர் பாம்புதான் செத்து போச்சே, இனி ஊருனா என்ன ஊராட்டி? நீ வாங்கிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். எதை பாத்துக்கிற நீ? அடுத்து ஒன்னே தான் கொண்டு போய் இங்க சேர்க்கிறேன். முதல்ல உனக்கு முடிச்சுதான் எனக்கு. இந்த மாதிரி இவ்வளவு பேசுறியே, அதெல்லாம் காது பிடிச்ச கேடு. உங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு குழந்தைய சுமக்கிற தாய் நீ 10 மாசம் சுமக்கும் போது உன் வயித்துக்குள்ள இருக்குது ஆம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் உன்னையால சொல்ல முடியுமா? அது எப்படிங்க வயித்துக்குள்ள உள்ள பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் சொல்ல முடியும்? முடியாதுல்ல. முடியாது. ஆத்தா ஊட்டங்கரைச்சி காளியம்மா அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயித்துக்குள்ள இருக்குது ஆம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் சொல்லிப்பிடுவி. எப்படி? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை பிள்ளை. ஏ புள்ள கொல்ல பாக்குற புள்ள என்னத்தை கொள்ள வந்து குடிக்காமல இருக்கும் போது கேக்குறேன். ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே நாம தான் உங்களை கண்டிச்சு வளர்க்கணும். பயலோட போனானே அவட்ட சேராத, அவன் கெட்ட பையன், குடியை கெடுத்து விடுவா, அவன் பல குடியை கெடுத்து அங்கே சேராத அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க வளர்க்கும் போதே வளர்க்கறது தான் சரியில்லை. பிள்ளைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு கொஞ்சுவீங்கல்ல, எப்படி கொஞ்சம் தெரியுமா? எப்படி? 4 பேர் மதிக்கிற மாதிரி பெரிய மனுஷனாவா, இந்த ஊருக்குள்ள பெரிய தலைவனாவா அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். ஆனா நீங்க அப்படி கொஞ்சறது கிடையாது. வேற களவாணி பயமயன், துருட்டு பயமயன், முள்ள மாதிரி. என்ன முள்ள மாதிரி முடிச்சு அப்பன மாதிரி தானே புள்ள இருக்கும். என்ன அப்பன மாதிரியே நீங்க வளர்க்கணும். தாலாட்டு பாருங்க, உங்க தாலாட்டுல நாயை விட்டு ஓட்ட. நாயை விட்டு எதுக்கா ஓட்ட? ஆமா, உங்க தாலாட்ட அவளை கேவலமா இருக்குதா? என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்கெல்லாம் தாலாட்டு பாடினாங்க. எங்க அப்பத்தாவுக்கு எங்க அம்மாவுக்கு பிடிச்சிக்காது. எங்க அப்பத்தா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை திட்டும். ஆனா தாலாட்டிலே சாடை பேசுறது நம்ம தமிழ் மரபு மட்டும்தான். எப்படி சொல்றீங்க? நம்ம மக்களுக்கு தான் பிறந்தாலும் பாட்டு இறந்தாலும் பாட்டு. அம்மன் முத்தும உடம்புல போட்டிருந்தா அந்த முத்தை இறக்குறதுக்கு அம்மன் தாலாட்டுன்னு அதுக்கும் பாட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம பாட்டு இருக்குல்ல. தாலாட்டு பாட்டு எப்படி தெரியுமா? எங்க அம்மாவுக்கு அப்பத்தாவும் பிடிச்சிக்காதா, எங்க அம்மா என்னை தொட்டில போட்டு ஆடிட்டு இருக்கோம். எங்க அப்பத்தா வாசல உட்காந்து எங்க அம்மாவை திட்டும். எங்க அப்பத்தாவை எங்க அம்மா நேரடியாக திட்ட முடியாது, ஏன்னா மாமியான்னு மரியாதை. இப்போ உள்ள பிள்ளையா இருந்தால் கள்ள தூக்கி போட்டு கொண்டு போடுங்க. ஆனால் அன்னைக்கு மாமியாருக்கு மரியாதை. இது தாலாட்டு பாடும்போது மாமியாரை ஜாடையா பேசும். எப்படி? ஏன் ஆறாரோ ஆறிரோ மண்ணு நல்ல மண்ணு, ஏன் மன்னவரும் நல்லவர். மன்னவர் யாரு? யாரு? அவங்க புருஷன் நல்லவரா? மன்னவரும் நல்லவரு, அந்த மன்னவரை பெத்தெடுத்த மலைக்குரங்கே தொந்தரவு. மலைக்குரங்குன்னு மாமியால சாடையா பேசினாங்க. இன்னைக்கு தாலாட்ட மாதிரியே பிள்ளைய தொட்டில போட்டுக்கிட்டு அதோட ஆத்தா புள்ளிய என் பிள்ளைய அப்படிலாம் ஆட்ட மாட்டேன்பா. என்ன பண்ற வேற? என்ன நான் பள்ளி கவுளி சொல்லுது இல்லங்க, என்ன சூச்சு தொட்டில போட்டுட்டா. ஆனா வீடு சின்ன வீடு, தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா அத்தை அவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு தொட்டி இப்படி வீசி ஆட்டினாங்க. இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை பெரிய வீடு கட்டி புருஷன் பொண்டாட்டி புள்ள 3 பேர் இருக்கல,
அங்க எப்படி ஆட்டலாம் தொட்டி எப்படி? ஆனா இப்ப அப்படி ஆட்டது இல்ல. நடுவால ஒரு ஸ்பிரிங்க கட்டி விட்டு இழுத்து ஒரு இழுப்பு தான் விடியிற வரைக்கும். பிள்ளைக்கு நெஞ்சு பாதிக்காதா? நம்ம கொல்ல நினைக்கிறோமா? உன்கிட்ட நிறைவா ஒரு விஷயம் கேட்கிறோமா? நீ ஒரு பெண் குழந்தை, உன்னை நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்தா எங்க அண்ணன் தம்பி மச்சான் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு எப்படி வெக்கப்பட்டு வரணும் அத இப்ப நீ நடிச்சு காமிக்கிற. பெட்டி என்ன பொண்ணு வரப்போது நான் வெக்கப்பட்டு நான் வெக்கப்பட்டதே இல்லையடா. என்னடா பெரிய குடுமையா இருக்கு. கொஞ்சம் இருமா மச்சான். பொண்ணு வரணுமா அங்கிட்டே ஓடணுமா? முதல்ல இதை கலட்டுறா. உன் ஓர கட்டுற முள்ள பிடிச்சாத்து. பொண்ணு வரப்போகுது. பொண்ணு வர மியூசிக்கல். பொண்ணு காப்பி கொண்டாங்க. பொண்ணு காப்பி எடுத்து மணமகளே மருமகளே வா வா. பொண்ணு அங்கிட்டு குதிரை கிடக்கடா. வாடி செல்ல. ஓ வலது கால ஒதுக்கி வச்சு வா வா. நீ போற குடும்பம் மசரோட உருப்படாது. எடி பொம்பளை மாதிரி வர சொன்னா அது என்னடா? அது எதைய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளை எப்படி வர்றது தெரியுமா? பொம்பளை பிள்ளை சேலை இருக்கு பாரு, இந்த சேலை இப்படி எடுத்து இப்படி சொருகிக்கிறேன். இங்க பாரு, ஏய் சேலை இப்படி சொருகிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமானே, சேலை கட்டுறது 16 வயசு பருவம் இங்கே கட்டணும் கடைசி காலம் வரைக்கும். ஆமா, அன்னைக்கு அவங்க சேலை கட்டுறது இல்ல. 5 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளையும் சேலை கட்டுது. 20 வயசு எருமை மாடு சுடிதார் போட்டு ஷால் கூட போடுறது இல்ல. சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்கு. அப்புறம் பையனை கையை பிடிச்சான் பைய பிடிச்சாங்கிறதா. நான் இப்ப நடந்து வரேன் பாரு. பொம்பளை பிள்ளை வைக்கப்பட்டு பாராய தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. ஏங்க இனிமே வெக்கப்பட சொல்லிருக்கீங்கல்ல, இனிமே எந்த ஆம்பளைய பார்த்தாலும் நான் இன்னைக்கு இன்னையில இருந்து நான் வெக்கப்படுறேங்க. அப்படி சொல்ற பார்த்தா எப்படிங்க வெக்க ஒரு முகர கடையில அவன் முகரே பாரு எருமச்சானிய மூஞ்சில அப்ப மாதிரியா இருக்கா. நீ யாரத்த செய்டா செஞ்சு வந்த பல்லம் இது தானா தைலிக்கு பல்லம் எல்லாரும் வாங்க பல்லம் உனக்குன்னு பிறந்த பல்லம். இது என்ன? அது பழத்தை உற்சாகமா இப்படி கூவி கூவி வைக்கிறாங்க. நீங்க உங்ககிட்ட எல்லாம் பழத்தை கொடுத்தா கொண்டு உரியா பழத்தை பிச்சு தின்றுவாங்க. ஏமா தெரியுமா, நீ பழம் மாம்பழம் ஏதோ பழம் வியாபாரம் பாக்குற. ஆனா என்னுடைய வியாபாரம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் பாரம்பரிய வியாபாரம். என்ன வியாபாரம்? பனை மரத்துல இருக்க பதனி வியாபாரம். ஆஹா, பனைமரம் தான் நம்ம மனித வாழ்வியலுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. பனை ஓலை தட்டி, பனை ஓலை விசிறி, பனை ஓலையில பணம் கல்கண்டு, பனைமரம் அனைத்துக்குமே நமக்கு பயன்படுது. அதனாலதான் தமிழ்நாட்டின் தேசிய மரமா பனை மரம் இருக்கு. அதனால பனைமரத்துல இருந்து நான் பதனி இறக்க போறேன். எப்படி தெரியுமா? பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனைமரத்து மேல ஏறி பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பாலா போகுது, பானை சாந்தி கீழே விழுந்து பாலாய். பானை சாந்தி இல்லப்பா, பானை வளைஞ்சு கீழே நிறைஞ்சு பாலா போகுது. பானை வளைஞ்சு பானை வளைஞ்சு கீழே விழுந்து பாலாய் போனது. நீ கொல்ற முடியல வந்திருக்கியா? கூட்டி நான் சேர மாட்டேன். இந்த பிள்ளை எங்கடா இருக்கு? இந்த பிள்ளை எங்க? கண்ணை மூடிக்கிட்டு ஆடாத. எனக்கு ஒரு படபடப்புல வடிக்கிறேன். படபடப்புல எல்லாம் ஆடு மேய்க்க போற முள்ள அந்த கொடி நானுவார். ஆடு மேய்க்க போற முள்ள அந்த கொடி நானுவார். எனக்கு ஒண்ணே ஒன்று தாடி, ஓடி வாடி என் ஜோடி, எனக்கு முட்டை வந்து தாடி. அரவணைக்கு ஆசைப்பட்டு என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னத்தால ஆயிட்டு அக்கம்மா அக்கம்மா
உன் தங்கச்சி எனக்கு சைடிச்சிடலப்பா அதான்ப்பா எனக்கு மெயின்டிச்சு கவட்டி அடிச்சு போடுற உடனே அதை நான் தனித்தனியாக அடிக்கிறேன் சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்த பொட்டு சந்தன வச்சுக்க பிடிக்கும் போது சந்தன பொட்டுன்னு வச்சுக்க சந்த பொட்டு சந்தன வச்சுக்க பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்குழி ஆடவாடி கையை பிடிச்சிருக்குது ஏதோ செஞ்சியா நேற்று வீட்டுக்கு போனியா கையை பிடிச்சே இருக்குது அடிக்கடா அங்கே இடி முழக்குது அங்கே இடி முழக்குது கருப்பசாமி தங்க கலை தமிழது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலை தமிழது ரவுண்டு கொண்ட மேல போட்டு அன்னைக்கு அந்த புள்ள வந்துச்சு மூச்சு திருப்பி ஓடுறேன் தங்கச்சி கீரை போட்டு தடவி எடுக்கிறேன் நம்ம உள்ள நாய் மண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு இந்த ஆட்டத்துக்கு நான் பாடுறேன். ஒரு பாட்டு பாடுறேன். பாடவா? நீ ரெடியா இருந்துக்க. கிண்ணத்தை பாத்தியா? எம்ஆர்ஆர் குரல்ல பாட போறேன். நல்லா பாடு பாடு பாடு. அண்ணாத்த பாத்தியா அதாக்க கே ஏ அண்ணாத்த புதிய வர்றே தங்கராடா. உனக்கு தங்கச்சி வேணும்டா. அந்த புள்ள ஆடி குட்டியா வர்றாங்க. கேக்குற எத்தனை நாளைக்கு நான் சோறு ஊத்த முடியும்? கூட்டிட்டு போங்கடா. முடியல என்னால. ஏய் ராமா வீடி இருக்காடா. வீடியோ திட்டு விட்டாடா. இப்பதான் சுரு. எங்க ஒரு மாரியம்மா தங்கமான காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா அட்டு வச்சு வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே மத்து மாரியம்மா. அந்த பாட்டுல சுதாகர் ஒரு கரகம் எடுத்துட்டு வருவாரு. ராணி 3 கரகம் கொண்டு வருவாரு. தம்பி இந்த பாட்டை பாடு. எங்க ஒரு மாரியம்மா தங்கமான காரியம்மா எங்க ஒரு மாரியம்மா வாழியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா தண்ணி விட்டு வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே மத்து மாரியம்மா.
பாம்பு படம் எடுக்குதா அவன் மேல தப்புல உன் மேல தப்பு. நான் என்னங்க பண்ணேன்? என்ன அண்ணன் அஞ்சா ஏறிட்டு போற? அண்ணன்ட்ட விவரம் சொல்லிட்டு இருக்கேன். பாம்பு படம் எடுக்கணும். பாம்பு படம் எடுக்குது சபையபுரம் மேல கொடி இருக்குது. சுருட்டா பாம்பு போய் கட்டி பிடிச்சிருக்கு. யாரா அவன்? இங்கே சிரிப்பு நடிகராக எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி தமிழ்வேந்தன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக 51. எனக்கு அடுத்தபடியாக இங்கே அன்பு சகோதரி எனது அத்தாச்சி. வேற என்னோட சொல்ற? நைட்டுக்கு அத்தாச்சி, பகலைக்கு தங்கச்சி. என்னோட சொல்ற? உன்னே தான் அடுத்த மாதம் போடணும்னு இருக்கிறேன் நாடகத்துக்குப்பா. ஏப்பா மாமாவா நீ? எனக்கு அண்ணன்டா தம்பி. இங்கே ராணி அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக 51. அன்பளி கொடுத்த மச்சான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். யா அப்பதான் நீ வானகட்டாவல தம்பி அவன் தங்கச்சிங்கறா, நீ மச்சாங்கற. அவர் எனக்கு அண்ணையா. தம்பி ஒரு சிரிப்பு நடிகர் சுரேஷ். சுரேஷ் இன்னைக்கு புதுக்கோட்டையில் இப்போ சிறு வயசில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. நானாவுடைய சுரேசனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப நன்றி. தமிழ் உன்னால பொக்க முடியாது. அதை அடிச்சு கிழிச்சிரோப்பா. முடியாதுங்கண்ணே, உன்னால முடியாது. முடியாது, உன்னால அடிச்சு கிழிக்க முடியாது. நீ அடினே. தங்கச்சி அடிக்க சொல்லுடா. நீ அடினே.
செல்லா ஏய் உன்னால கிழிக்க முடியலையே. வெட்டுவேங்கடா. நல்லா ஆடுறமா ஓமே எனக்கு காதல் ஹலோ ஹலோ சொல்லவா நல்ல வேலை என் காதுல வேலை. கதவே காத்திரவா பூவாய் பெண் பாவாய் பொன்மாலை பூவாய் பெண் பாவாய்